சிவா நான் தான். ஷூட் பண்ணிடாத. நான் தான் சிவா. ரேஷ்மா நீ ஏன் இப்படி இருக்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? ஜன்னல் வழியா உன்னை பார்த்துட்டு இருக்கேன். அம்மா என்ன விஷயம்? எனக்கு ஒரு கால் பண்ணிருந்தா நானே வந்திருந்திருப்பேன்ல. ஆமா, அப்படியே நீ வந்துட்டாலும் இந்த பக்கமா நான் போயிட்டு இருந்தேனா, அப்போ கச்சோரி வித்துட்டு இருந்தத பார்த்ததும் உன் ஞாபகம் வந்துச்சு. உனக்கு தான் கச்சோரினா ரொம்ப பிடிக்குமே, அதான் வாங்கிட்டு வந்தேன். என்ன புடி. என்ன ரேஷ்மா, அதுவும் இந்த நேரத்துல? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அப்படியா? அப்போ உனக்கு கச்சோரி வேணாமா? சரி ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். பாய். ஏய் சாரி சாரி சாரி. உன் சாரி எல்லாம் நீயே வச்சுக்கோ. இத புடிடா, கை வலிக்குது. டாவா என்ன இவ்வளவு உரிமையோட கூப்பிடுறா? ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பாய். பாய். குட் நைட். பாய். ஐலி சாப்பிடுறியா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். வேண்டாமா? ஓகே. சூப்பரா இருக்கு. என்ன சிவா அவ ஓவர் ஹைப்பர் ஆக்டிவா இருப்பா போல. அவ பாட்டுக்கு இந்த டைம் திடீர் நீங்க வந்து நிக்கிறா. டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண போறதா சொல்றா. ஆனா நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம், இங்க நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி சேட்டு பண்ணிட்டு இருக்கா. விடு ஐலி, அவ அப்படிதான். சரி இந்தா, சூப்பரா இருக்கு, சாப்பிடு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீங்களே கொட்டிக்கோங்க. நல்லா இருக்கு, ஆனா நீ மிஸ் பண்ற. ஆமா, ரேஷ்மா உங்களுக்கு எத்தனை வருஷமா பழக்கம்? எப்படி நீங்க முதல்ல அவளை மீட் பண்ணீங்க? என்னாச்சு ஐலி உனக்கு? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இதுக்கு இப்ப மறுபடியும் கேக்குற? ஏன் மறுபடியும் கேட்டா சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன். அது இங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல விஜயகுமார் சார் மீட் பண்ணப்பதான் நான் ரேஷ்மாவை மீட் பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் யதார்த்தமா ஒரு காஃபி ஷாப்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படி பேச ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நீ ஏன் மறுபடியும் இதை பத்தி எல்லாம் கேக்குற? இல்ல, உரிமையா உங்களை வாடா போடான்னு கூப்பிடுறாளே, அதான். ஏய், இதுல என்ன இருக்கு? அப்படி கூப்பிடுறது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு கூப்பிடுறா. உனக்கு வேணும்னா நீ என்ன வாடா போடான்னு கூப்பிட்டுக்கோ. வாடா போடா என்ன? ஒன்னும் இல்ல, சாப்பிடுங்க. ஏதோ சொன்ன மாதிரியே இருந்துச்சு. என்ன டேஸ்ட்! எனக்காக எனக்கு பிடிச்ச ஃபிளேவரை தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கா. அட அட அட. நாங்க இத ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எதுக்கு எதுக்கு போட்டோ எடுக்கிறீங்க? இல்ல, இது எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காட்ட வேண்டாமா? அப்பதானே அவங்களும் நம்புவாங்க. சரி, எடுத்துக்கோங்க. போன் கொடுங்க. என்ன இப்பயாவது நான் சொல்றத உண்மைன்னு நம்புறீங்களா? உங்க பக்கம் மட்டும் தானே விசாரிச்சிருக்கோம். இந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு போய் எங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட காட்டுறோம். அப்புறம் அவர்கிட்டயும் விசாரிக்கணும். அப்பதானே எது உண்மைன்னு முடிவு பண்ண முடியும். இப்ப நான் அங்க கிளம்புறோம். ஐலி வா போலாம். அயலியும் சிவாவும் அந்த லேடிய போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க. என்ன சொன்னா அவ? அவ என்னமாமா சொல்லுவா? அவ சொன்னது எல்லாமே உண்மைதான்னு சத்தியம் பண்ணி சொன்னா. அவ அப்படி சொன்னதும் நீங்க அப்படியே விட்டு வந்துட்டீங்களா? நாங்க எப்படி மாமா அப்படியே விட்டுட்டு வருவோம்?
அவ சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டோம். அவ உங்க 2 பேரோட மேரேஜ் சர்டிபிகேட்டை காட்டினா. என்ன? அவதான் மாமா சர்டிபிகேட்டை காட்டினா. அதுல உங்களுக்கும் அவளுக்கும் கல்யாணமான டேட்டை வச்சு நாங்க அன்னிக்கிட்ட விசாரிச்சோம். கரெக்டா அவ காட்டின சர்டிபிகேட்ல இருக்கிற டேட்டுக்கும் உங்களுக்கும் செல்வநாயகி அத்தைக்கும் கல்யாணம் ஆன டேட்டுக்கும் 2 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆ? அப்புறம் நீங்களும் அவங்களும் கல்யாண கோலத்துல இருந்த போட்டோவையும் காட்டினா. அப்புறம் இன்னும் வேற என்னலாம் சொன்னா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்களும் அமைதியா வந்துட்டீங்களா? அப்போ அவ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டீங்க, அப்படிதானே? மாமா அப்படி இல்ல. அவ சொன்னது காட்டின எவிடன்ஸ் எல்லாமே பொய்ன்னு எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் நாங்க விசாரிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இத பண்றதுக்கு முன்னாடி உங்களை கண்டிப்பா வார்ன் பண்ணிருக்கணும். உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் மிரட்டல் வந்துச்சா? சித்தப்பா, அயலி சொல்ற மாதிரி யாராச்சும் உங்களை மிரட்டினாங்களா? மாமா, கபிலன் இவ்ளோ ஸ்ட்ராங்கா நீங்க எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கும் இப்ப நீங்க அமைதியா இருக்கிறதுக்கும் எங்களுக்கு டவுட் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. சொல்லுங்க மாமா, உங்களுக்கு மிரட்டல் வந்துச்சா? நாமினேஷன் பண்ண போறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த எலெக்ஷன்ல நின்னா இந்த குடும்பத்து மானத்தையே வாங்கிருவேன்னு என்ன மிரட்டினாங்க. என்ன மட்டும் இல்லம்மா, கபிலனையும் மிரட்டியிருக்காங்க. அதனாலதான் கபிலன் அவ்வளவு தூரம் என் முடிவை மாத்திக்க சொல்லி சண்டை போட்டான். நானும் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு தான் இருந்தேன். அதான் பிரச்சனை இந்த ரூபத்துல வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை மிரட்டினது யாரு மாமா?